அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாக்கியமும் பரக்கத்தும் நிறைந்த ஷஅபானுடைய இந்த 15வது இரவில் அவனுடைய வீட்டில் நம்மை எல்லாம் ஒன்று கூட்டியிருப்பது போன்று நாளை மறுமையில் நம்மையும் நம்மை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி உலகில் நமக்கான அடையாளங்களை பெற்றுத்தந்த நம் பெற்றோர்களையும் நாம் பெற்றெடுத்த நம் பிள்ளைகள் நம் உடன் பிறந்தவர்கள் உறவினர்கள் வாழ்க்கையில் நாம் உயர்வதற்கும் முன்னேறுவதற்கும் கல்வி கற்பதற்கும் ஹிதாயத் என்ற நேர்வழியில் நடப்பதற்கும் யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ அத்தனை நபர்களையும் நபிமார்களோடும் நல்லடியார்களோடும் அவனது அன்பையும் நேசத்தையும் பெற்ற சாலிஹீன்களோடும் உயர்ந்த சொர்க்கங்களில் அல்லாஹ் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, புனிதமான ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவில் நாம் இருக்கிறோம். லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷஅபான். ஹதீஸ்களிலே இந்த வார்த்தை அதிகமாக இடம்பெறும். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த ஷஅபானுடைய மாதத்திற்கு என்று ஒரு தனி முக்கியத்துவம் இருந்தது. எப்படி ரமலானுக்கு நபியினுடைய வாழ்க்கையிலே தனி முக்கியத்துவம் இருந்ததோ, ரமலானுக்கு அடுத்தபடியாக ஷஅபான் மாதத்திற்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே தனிப்பெரும் முக்கியத்துவம் இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், சஹீஹுல் புகாரியிலே இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். மா ரஅய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தக்மல ஸௌம ஷஹரின் கத்து இல்லா ஷஹர் ரமலான். ரமலானுடைய மாதத்தை தவிர வேறு எந்த மாதத்திலும் மாதத்தின் எல்லா நாட்களிலும் நபி அவர்கள் நோன்பு நோற்று என் வாழ்க்கையில் நான் கண்டதில்லை. ரமலான் மாதம் முழுவதும் 30 நாளாக இருந்தால் 30 நாட்களும், 29ஆக இருந்தால் 29 நாட்களும் நோன்பு பிடிப்பது ஃபர்து, கட்டாயமாக பிடித்தே ஆக வேண்டும். அல்லாஹ் யாருக்கு சலுகையை ருஹ்சத் என்ற சிறப்பு அனுமதியை தந்திருக்கிறானோ அவர்களை தவிர எல்லோருக்கும் அது ஃபர்து. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ரமலான் மாதம் முழுவதும் நபி அவர்கள் நோன்பு நோற்க நான் பார்த்திருக்கிறேன். ஒரு நாள் விடாமல் நோன்பு பிடிப்பார்கள். ரமலான் அல்லாத மற்ற 11 மாதங்களில் சில நாட்கள் நோன்பு நோற்பார்கள், சில நாட்கள் நோன்பை விட்டு விடுவார்கள். திங்கட்கிழமை நோன்பு நோற்பார்கள், சில நேரங்களில் வியாழக்கிழமை நோன்பு நோற்பார்கள், சில நேரங்களில் வேறு சில நாட்களையும் சேர்த்து நோன்பு நோற்பார்கள். ரமலான் அல்லாத மற்ற மாதங்களில் சில நாட்கள் நோன்பு நோற்பார்கள், சில நாட்கள் நோன்பை விடுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், வமா ரஅய்துஹு ஃபீ ஷஹரின் அக்ஸர சியாமன் மின்ஹு ஃபீ ஷஅபான். மற்ற 11 மாதங்களிலே நபி அவர்கள் எவ்வளவு நோன்பு நோற்பார்களோ அதை விட அதிகமாக ரமலானுக்கு முந்தைய மாதமான ஷஅபானில் நபி அவர்கள் நோன்பு நோற்பார்கள். ரமலானில் 30 நான்கும் நோன்பு நோற்பார்கள், மற்ற மாதங்களில் சில நாள் நோன்பு நோற்பார்கள், சில நாள் நோன்பை விடுவார்கள். மற்ற மாதங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது ரமலானை தவிர்த்து மற்ற 11 மாதங்களோடு நபியினுடைய நோன்புகளை நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது ஷஅபானிலே அவர்கள் அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள். ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகின்ற முஹத்திஸீன்கள், ஹதீஸ் கலையினுடைய விரிவுரையாளர்கள் சொல்வார்கள், ஏன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபான் மாதத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் தந்தார்கள்? ஷஅபானுக்கு நபி அவர்கள் தனிப்பெரும் முக்கியத்துவம் தருவதற்கான காரணம் என்ன?
ஏன் ஷாபான் மாதத்திலே மற்ற மாதங்களை விட அதிகமாக நோன்பு நோற்றார்கள்? 2 காரணங்களை ஹதீஸ் கலையினுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு தருகிறார்கள். நசாய் என்ற ஹதீஸ் கிதாபிலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செல்ல பிள்ளைகளில் ஒருவராக வளர்ந்த உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இடம்பெறுகிறது. அதிலே ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டே விடுகிறார்கள், மற்ற மாதங்களில் நீங்கள் நோன்பு நோற்பதை விட ஷாபானில் நீங்கள் அதிகமாக நோன்பு நோக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டு விடுகிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹுவ ஷஹ்ருன், ஷாபான் மாதம் என்பது அது ஒரு பாக்கியமான மாதம். துர்ஃபஉ ஃபீஹில் அஅமாலு இலா ரப்பில் ஆலமீன். நான் ஏன் மற்ற மாதங்களை விட ஷாபானில் அதிகமாக நோன்பு நோக்கிறேன் என்று தன்னிடத்திலே உசாமா முன்வைத்த கேள்விக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள், ஷாபான் மாதத்தில் தான் அடியார்கள் செய்யக்கூடிய அமல்கள், நல்ல அமல்களாகவும் இருக்கலாம், தீய அமல்களாகவும் இருக்கலாம். அமல்கள் என்றால் செயல்பாடு. அடியார்களுடைய அமல்கள், செயல்பாடுகள் ஷாபானில் தான் அல்லாஹ்வின் பக்கம் உயர்த்தி காட்டப்படுகிறது, ஷாபானில் உயர்த்தி காட்டப்படுகிறது என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வ உஹிப்பு அன் யுர்ஃபஅ அமலி வ அன ஸாயிம். ஷாபானில் நான் செய்த என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய அமல்கள் வானத்தில் என் ரப்புக்கு முன்னால் உயர்த்தப்பட்டு எடுத்து காட்டப்படுகின்ற அந்த நேரத்தில் பூமியில் நான் சாயிமாக, நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என் அமல்கள் அல்லாஹுடைய பார்வைக்கு வானத்தில் எடுத்து வைக்கப்படுகின்ற பொழுது பூமியில் வாழக்கூடிய நான் அந்த நேரத்தில், அந்த சூழ்நிலையில் நோன்பாளியாக இருப்பதை விரும்புகிறேன். எனவே ஷாபானில் அதிகமாக நான் நோன்பு நோக்கிறேன் என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு அடுத்தபடியாக ஷாபானில் அதிகமாக நோன்புகளை நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற அந்த கேள்விக்கு ஹதீஸ் கலையினுடைய பெருமக்கள் நபியினுடைய ஹதீஸை கொண்டே முதல் விளக்கத்தை தருகிறார்கள். அமல்கள் எடுத்து காட்டப்படுகிறது, எடுத்து காட்டப்படுகின்ற அந்த நேரத்தில் நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதிகமான நோன்புகளை நோக்கிறேன் என்று நபி அவர்கள் முதல் காரணம் சொன்னார். இரண்டாவது காரணம், ஷாபானுக்கு மற்ற மாதங்களை விட மிக அதிகமாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் கொடுத்ததற்கு இரண்டாவது காரணம், ஷாபான் மாதத்தினுடைய பாக்கியமான இந்த 15வது இரவு, நாம் பராத் இரவு என்று சொல்கிறோம். லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷாபான், ஷாபான் மாதத்தினுடைய மத்திய இரவு, இது ரொம்ப பாக்கியமான இரவு. நாம் இதை பராத் இரவு என்று சொல்கிறோம் புழக்கத்திலே. முஃபஸ்ஸிரீன்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள், முஹத்திஸீன்கள், ஹதீஸ் கலையினுடைய மேன்மக்கள் இந்த இரவுக்கு பல்வேறு பெயர்களை சொல்லுகிறார்கள். லைலத்துர் ரஹ்மத், இது அல்லாஹுடைய அருள் என்ற ரஹ்மத் இறங்கக்கூடிய இரவு. லைலத்துல் முபாரக்கா, இந்த இரவு, இப்போது நாம் இருக்கக்கூடிய இந்த இரவு, இது பரக்கத்து செய்யப்பட்ட இரவு. லைலத்துல் பராஅத், இது பாவிகளுக்கு பாவ மன்னிப்பு தரப்பட்டு பாவங்களுக்கான குற்றங்களில் இருந்து அவர்களை விடுதலை செய்கின்ற இரவு என்றெல்லாம் குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள், ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் இந்த இரவுக்கு பல்வேறு பெயர்களை தருகிறார்கள். இந்த பெயர்கள் எல்லாம் தஃசீருல் குர்துபியிலே இமாம் குர்துபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். நபியினுடைய ஹதீஸ் தொகுப்பான ஆதாரபூர்வமான 6 கிதாபுகளில் ஒன்று என்று இந்த உம்மத்து அறிந்து வைத்திருக்கக்கூடிய திர்மிதியினுடைய விரிவுரை நூறான ஆரிலத்துல் அஹ்வதி என்ற நூலுடைய அந்த விளக்க உரையிலையும் இந்த பெயர்களை எல்லாம் இமாம்கள் குறிப்பிடுகிறார். நம்முடைய புழக்கத்தில் இதை நாம் பராத் இரவு என்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவிகளுக்கு தௌபா என்ற பாவ மன்னிப்பை தந்து அந்த பாவங்களுக்கான குற்றங்களில் இருந்து அவர்களை விடுதலை செய்கிறார். ஏன் இந்த பெயர் வந்தது? லைலத்துல் பராத், பராத் இரவு என்று ஏன் இதற்கு பெயர் வந்தது?
திருமதி இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் கிதாபுகளிலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், என்னோடு நபி அவர்கள் இரவிலே படுத்திருந்தார்கள், என்னோடு தான் நபி அவர்கள் தூங்கினார்கள். இடையில எனக்கு தூக்கத்திலிருந்து விழிப்பு வந்தது. நான் விழித்து பார்த்தேன், எனக்கு அருகாமையில் படுத்திருந்த நடுநிசி நேரத்தில், நடு இரவில் எனக்கு விழிப்பு வந்தது. முழித்து பார்த்தேன், என் அருகில் படுத்திருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை. ஃபகத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ذات லைலத்தின், நபியை காணவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஹரஜ்து அத்லுபுஹு, நான் பயந்து விட்டேன். எப்போதும் நபி அவர்கள் அந்த நேரத்தில் படுத்துதான் இருப்பார்கள், எங்கேயும் செல்ல மாட்டார்கள். எழுந்திருப்பதாக இருந்தால் தஹஜ்ஜத்துக்கு எழுந்திருப்பார்கள், தஹஜ்ஜத் நேரத்திலே தொழுவதற்கு எழுந்திருப்பார்கள். எப்போதும் படுத்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நபியை காணவில்லை என்ற போது எனக்கு ஒரு பதட்டம் ஏற்பட்டு நபியை நான் தேடினேன். தேடி வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நடுராத்திரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இருந்த மஹப்பத்தையும் இந்த ஹதீஸிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பார்கள் இமாம்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு வயசு 18 தான். 18 வயசு. அப்ப இந்த சம்பவம் நடக்கின்ற போது அதைவிட குறைவாகத்தான் அவர்களுடைய வயது இருந்திருக்க வேண்டும். நடுராத்திரியில் தன்னுடைய கணவர் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை என்ற போது பதட்டம் அடைந்து தனியாக விளக்குகளுடைய வெளிச்சங்கள் இல்லாத அந்த காலத்தில் மதீனாவினுடைய தெருக்களில், மதீனாவினுடைய வீதிகளில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதட்டத்தோடு தனியாக தேடினார்கள் என்றால் நபியின் மீது அவர்களுக்கு இருந்த பிரியத்தின் வெளிப்பாடு அது. சொல்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு, பல இடத்துல தேடி பார்த்தேன், எங்கேயுமே இல்லை. கடைசியா மௌத்தானவர்களை அடக்கம் செய்யக்கூடிய மதீனாவினுடைய கபுர்ஸ்தான் ஆகிய ஜன்னத்துல் பக்கீக்கு போனேன். எல்லா இடமும் தேடியாச்சு, எங்கேயும் இல்லை. கடைசியா கபுர்ஸ்தான், தேடாத இடம், கபர்ஸ்தானுக்கு போனேன். ஃபஇதன் ஹுவ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் பக்கீ, அப்போது நபி அவர்கள் ஜன்னத்துல் பக்கீ என்ற கபர்ஸ்தானிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். ராஃபிஅன் ரஅஸஹு இலஸ் ஸமா, தன்னுடைய தலையை வானத்தின் பக்கம் உயர்த்தியவர்களாக மதீனாவினுடைய கபர்ஸ்தானில் நபி அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதட்டத்தோடு வந்ததும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவை பார்த்து கேட்கிறார்கள், ஆயிஷாவே, என்னை காணவில்லை என்றதும் நீ பயந்து விட்டாயா? ஒரு மனைவி விழித்து பார்க்கின்ற பொழுது நடுராத்திரியிலே கணவன் இல்லை என்றால் பல்வேறு விதமான எண்ணங்கள் வரும். இவர் எங்கே சென்றிருப்பார்? யாருடைய வீட்டுக்கு சென்றிருப்பார்? ஒருவேளை வேறு யாருடனாவது இவருக்கு தொடர்பு இருக்குமோ என்ற பல்வேறு எண்ணங்கள் எழுவது இயல்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், நடுராத்திரியில என்னை காணவில்லை என்று நீ பயந்து விட்டாயா? உனக்கு நான் ஏதாவது மோசடி செய்து விடுவேனோ என்ற எண்ணம் உனக்கு வந்து விட்டதா? அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர்களே, அல்லாஹ் மீது சத்தியமாக அப்படியெல்லாம் நான் உங்களை நினைக்கவில்லை. ஒருவேளை வேறு ஏதாவது மனைவிமார்களுடைய வீட்டுக்கு நீங்கள் சென்றிருப்பீர்களோ என்றுதான் என்னுடைய உள்ளத்தில் நான் நினைத்தேன் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆயிஷாவே, இந்த இரவு எப்படிப்பட்ட இரவு தெரியுமா? இன்னல்லாஹ யன்ஸிலு லைலத்தன் நிஸ்ஃபி மின் ஷஅபான் இலா ஸமாஇத் துன்யா. ஷஅபான் மாதத்தினுடைய இந்த 15வது நாள் இரவு இருக்கிறது அல்லவா, இந்த இரவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். இறங்கி வந்து ஃபயக்ஃபிரு லிஅக்ஸர் மின் அததி ஷுஊரி கனமி கலம், தன்னுடைய அடியார்களுக்கு, பாவ மன்னிப்பு தேடக்கூடிய அடியார்களுக்கு இந்த இரவில் தன்னிடத்திலே கையேந்தி என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று துஆ செய்யக்கூடிய அடியார்களுக்கு அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான். எவ்வளவு பேருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் தெரியுமா? மதீனாவிலே பனு கலப் என்ற ஒரு கோத்திரத்தார்கள் இருந்தார்கள். அவர்களுடைய குடும்ப தொழில், அந்த கோத்திரத்தினுடைய குலத்தொழில் ஆடுகளை மேய்ப்பது. அவர்களுடைய ஆடுகள் ஒரு ஜாதி ஆடு, அதற்கு முடிகள், ரோமங்கள் அதிகமாக இருக்கும்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் இந்த இரவிலே முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான், தன்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களுக்கு பாவ மன்னிப்பை தருகிறான். பனு கலப் என்ற கோத்திரத்தார்கள் வளர்க்கக்கூடிய ஆடுகளுடைய முடிகளின் எண்ணிக்கை அளவுக்கு, அந்த ஆடுகளுடைய ரோமங்களின் முடி அளவுக்கு அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு பாவங்களில் இருந்து மன்னிப்பு வழங்குகிறான். எனவே ஜன்னத்துல் பக்கீயில் அடங்கி இருக்கக்கூடிய கபராளிகளுக்காக நான் இங்கே பாவ மன்னிப்பு தேடுவதற்காக வந்து நிற்கிறேன் என்ற கருத்திலே தான் அங்கே வந்ததற்கான காரணத்தை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இதை வைத்துத்தான் இந்த இரவு என்பது பாவம் செய்தவர்களுக்கு, பாவம் செய்ததால் அவர்களுக்கு கிடைத்த அதற்கான குற்றங்களிலிருந்து தௌபாவை தந்து அவர்களுக்கு அல்லாஹ் விடுதலை தரக்கூடிய இரவு, அந்த தண்டனையிலிருந்து குற்றங்களிலிருந்து அல்லாஹ் விடுதலை தரக்கூடிய இரவு. எனவே இதற்கு பராஅத், லைலத்துல் பராஅத், விடுதலை தரக்கூடிய இரவு என்று பெயர் வந்தது என்பதாக ஹதீஸ்களினுடைய இமாம்கள் பெருமக்கள் நமக்கு விளக்கங்களை சொல்லித் தருகிறார். ஏராளமான செய்திகள். அபூ ஸஅலபத்துல் ஹுஸ்னி ரலியல்லாஹு அன்ஹு, இன்றைக்கு சமூகத்திலே பலரை நாம் பார்க்கிறோம். இது போன்ற இரவுகளுக்கு மார்க்கத்திலே எந்த அடிப்படையும் இல்லை, இதுவெல்லாம் பித்அத், இதுவெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்பவர்களை நாம் பார்க்கிறோம். உண்மையிலேயே அவர்களுடைய விஷயத்தில் நாம் வருத்தப்படுகிறோம். அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இரவில் பாவ மன்னிப்பு தேடி அவனுடைய அருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நசீபை அல்லாஹ் தடுத்து விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். பராத் இரவனுடைய சிறப்பு சம்பந்தமாக 20க்கும் மேற்பட்ட ரிவாயத்துகள் சஹாபாக்கள் மூலமாக அறிவிக்கப்படுகிறது. அபூ ஸஅலபத்துல் ஹுஸ்னி ரலியல்லாஹு அன்ஹு, அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, நபியினுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு, நபியினுடைய உற்ற தோழர், மனித சமுதாயத்திலேயே நபிமார்களுக்கு அடுத்து மிகச் சிறந்தவர் என்று போற்றப்படுகின்ற அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள், இத்தனை சஹாபாக்கள் வழியாக 20க்கும் மேற்பட்ட ரிவாயத்துகள் மூலமாக, அறிவிப்புகள் மூலமாக இந்த இரவினுடைய சிறப்புகளை பற்றி ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. சிஹாஹு சித்தா என்று சொல்லப்படுகின்ற ஆதாரபூர்வமான 6 ஹதீஸ் கிதாபுகளிலும் பராத் இரவு சம்பந்தமான ஹதீஸ்கள் இடம்பெறுகிறது. இது எல்லாவற்றையும் விட மேலாக ஆதாரபூர்வமான 6 ஹதீஸ் நூல்களில் ஒன்றான திருமதியினுடைய அந்த ஹதீஸ் கிதாபில் இமாம் திருமதி ரஹ்மஹுல்லா அவர்கள் இப்படியே தலைப்பு வைக்கிறார்கள், பாபு மா ஜாஅ லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷஅபான். ஷஅபான் மாதத்தினுடைய இந்த 15வது இரவு சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்களுடைய தொகுப்பு பற்றிய பாடம் என்று தலைப்பிட்டு இமாம் திருமதி ரஹ்மஹுல்லா அவர்கள் அதிலே ஹதீஸ்களை பதிவு செய்கிறார். சஹாபாக்கள், அவர்களுக்கு அடுத்த தலைமுறையிலே வாழ்ந்த தாபிஈன்கள், அவர்களுக்கு அடுத்த தலைமுறையிலே வந்த தாபிஈன்கள், அதாவது சலஃப், இந்த மார்க்கத்தினுடைய முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய அனைவரும் இந்த இரவை பாக்கியமாக கருதி இருக்கிறார்கள். இந்த இரவிலே தொழுது, இந்த இரவிலே திக்ர் செய்து, இந்த இரவிலே கபர் ஜியாரத்துகளை செய்து, இந்த இரவிலே பாவ மன்னிப்பு தேடி, இந்த இரவிலே அல்லாஹ்விடத்திலே தனக்கு தேவையான ரிஸ்க் என்ற வாழ்வாதாரத்திற்கான தேவைகளை முன்வைத்து, ஆரோக்கியம் என்ற மிக பெரும் நிஅமத்தை அல்லாஹ்விடத்திலே வேண்டி இபாதத்திலே இந்த இரவை கழித்து, இந்த இரவை நம்முடைய முன்னோர்கள் சங்கைப்படுத்தி இருக்கிறார்கள். ஹதீஸ் கலையினுடைய மிகப்பெரிய மேதை அல்லாமா இப்னு ஹஜ்ஜாஜுல் மாலிகி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மத்ஹல் என்ற ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார். அந்த மத்ஹல் என்ற கிதாபில் அவர்கள் சொல்லுவார்கள், கான ஸலஃப் ரலியல்லாஹு அன்ஹும் யுஅல்லிமூனஹா. நம்முடைய முன்னோர்களான சலஃபான நம்முடைய முன்னோர்களான சஹாபாக்கள், தாபியீன்கள், தப தாபியீன்கள், அதற்கு அடுத்த தலைமுறையிலே வந்த நம்முடைய இமாம்கள், ஹதீஸ்களை கோர்வை செய்த ஹதீஸ்களை வல்லுநர்கள், மார்க்க சட்டங்களை இந்த உம்மத்திற்கு வகுத்து தந்த ஃபுகஹாக்கள் என்று சொல்லப்படுகின்ற மார்க்க சட்டக்கலை வல்லுநர்கள், இப்படிப்பட்ட நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் யுஅல்லிமூனஹா, இபாதத்துகளை கொண்டு இந்த இரவை அவர்கள் சங்கைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதாக ஹதீஸ் கலையினுடைய மாமேதை அல்லாமா இப்னுல் ஹாஜ் அல் மாலிகி ரஹ்மஹுல்லா அவர்கள் தன்னுடைய மதுஹல் என்ற அந்த நூலிலே அவர்கள் சொல்லுவார்கள்.
இந்த இரவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இரவு சம்பந்தமாக ஹதீஸ்களை நாம் பல்வேறு கட்டங்களிலே கேள்விப்பட்டிருப்போம். முதல் வானத்திற்கு அல்லாஹ் இறங்கி வருகிறான். அலாபி முஸ்தக்ஃபிரின், இந்த இரவில் என்னிடத்திலே செய்த பாவங்களுக்காக வேண்டி மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? நான் அவர்களை மன்னிக்கிறேன். வாழ்க்கையில எவ்வளவோ பாவம் செய்யறோம், வார்த்தைகளால, செயல்பாடுகளால, குணங்களால், நடவடிக்கைகளால் எவ்வளவோ பாவங்களை அன்றாடம் செய்கிறோம். இந்த பாவங்களுக்கெல்லாம் தௌபா என்ற மன்னிப்பை பெற்று நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் இப்படிப்பட்ட பாக்கியமான இரவுகளை, நாட்களை நமக்கு தருகிறார். மனிதர்கள்ல யாருமே தப்பு செய்யாதவர்கள், பாவம் செய்யாதவர்கள் என்று யாருமே இருக்க முடியாது, நபிமார்களை தவிர. நான் எந்த பாவமும் செய்வதில்லை, எந்த தவறும் செய்வதில்லை என்று சொல்லக்கூடிய தகுதியை அல்லாஹ் உலகத்தில் நபிமார்களை தவிர வேறு எந்த மனிதர்களுக்கும் தரவில்லை. எல்லோருமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாஊன், மனிதர்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்களே. வ கைரு ஹத்தாயின தவ்வாபுன், என்றாலும் தவறு செய்யக்கூடிய மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? செய்த தவறை நினைத்து மனம் வருந்தி ரப்பிடத்திலே கையேந்தி பாவ மன்னிப்பு தேடி அந்த தவறை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இருந்து திருத்திக் கொண்டார்களோ, அகற்றி கொண்டார்களோ, அவர்கள் சிறந்தவர்கள் என்பார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவோ பாவங்களை, தவறுகளை வாழ்க்கையில செய்யறோம். இமாம் கசாலி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், நாம தவறுகளை, பாவங்களை வாழ்க்கையிலே நிறைவாக செய்து கொண்டிருந்தாலும் அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறான். நம்முடைய பாவங்களின் போது கூட, நாம் பாவம் செய்கின்ற போது கூட அல்லாஹ் நமக்கு அருள் புரிகிறான், ரஹ்மத் செய்கிறான். பாவிகளுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்கிறான். பாவிகளுக்கு அல்லாஹ் எப்படி ரஹ்மத் செய்கிறான்? இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார், நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு அல்லாஹ் உடனே தண்டனையை தந்து விடுவது கிடையாது. இது அவன் செய்யக்கூடிய மிகப்பெரிய ரஹ்மத். நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கெல்லாம் அல்லாஹ் உடனுக்குடன் தண்டனையை தந்தால் இந்த உலகத்தில் நாம் யாரும் நிம்மதியாக வாழ முடியாது. ஒண்ணு. இரண்டாவது சொல்வார்கள் இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், நாம் செய்யக்கூடிய தவறுகளை, பாவங்களை பிற மனிதர்களுக்கு தெரியாமல் அல்லாஹ் மறைக்கிறான். இதுவும் மிகப்பெரிய ரஹ்மத். வார்த்தைகளால், உள்ளத்தால், செயல்பாடுகளால் பகிரங்கமாக, ரகசியமாக பல்வேறு பாவங்களை, பல்வேறு தவறுகளை நாம் செய்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம ரகசியமாக செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் அல்லாஹ் மறைக்காமல் பிறருடைய பார்வைக்கு அல்லாஹ் வெளிப்படுத்தி விட்டால் நம்ம யாராவது பூமியில தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? நம்ம பிள்ளைகளுக்கு முன்னாடி நம்ம தலை நிமிர்ந்து நிற்க முடியுமா? மனைவிக்கு முன்னால், நம் குடும்பத்திற்கு முன்னால், இந்த சமுதாயத்திற்கு முன்னால் நாம் செய்யக்கூடிய தவறுகளை உடனுக்குடன் அல்லாஹ் வெளிப்படுத்தி விட்டால் நம்மால் தலை நிமிர்ந்து வாழ முடியுமா? அல்லாஹ் மறைக்கிறார். இது மிகப்பெரிய ரஹ்மத். மூன்றாவது, இது போன்ற இரவுகளை தந்து நான் வருகிறேன் உன்னை தேடி. இன்னல்லாஹ யன்ஸிலு இலா ஸமாஇ துன்யா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வானத்திற்கு அல்லாஹ் இறங்கி வருகிறான். இறங்கி வந்து அலாவி முஸ்தக்ஃபிரின், பாவ மன்னிப்பு தேடுறவர் யாராவது இருக்கிறீர்களா? கேளுங்கள், மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது போன்ற பாக்கியமான இரவுகளை அல்லாஹ் தந்து நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். இதுவெல்லாம் நாம் பாவம் செய்து கொண்டிருந்தாலும் அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய ரஹ்மத் என்கிறார்கள் இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹ். என்னிடத்தில் யாராவது ரிஸ்க் தேடக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா? கேளுங்கள், நான் ரிஸ்கை தருகிறேன் என்று அல்லாஹ் முதல் வானத்தில் வந்து சூரியன் மறைந்ததிலிருந்து ஹத்தா யத்லு அஷம்ஸ், சூரியன் உதயமாகும் வரை திரும்ப திரும்ப கேட்டுக் கொண்டிருக்கிறார். சோதனைகளால், கஷ்டங்களால், சிரமங்களால், நோயால் சிரமப்படக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? என்னிடத்திலே கேளுங்கள், அவர்களுக்கு நான் அந்த சிரமங்களிலிருந்து, அந்த சோதனைகளிலிருந்து நிவாரணம் தருகிறேன் என்று அல்லாஹ் இந்த இரவிலே கேட்டுக் கொண்டிருக்கிறான். அதோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்தவில்லை. பாவ மன்னிப்பு தேடுகிறீர்களா? தருகிறேன். ரிஸ்கை கேட்கிறீர்களா? தருகிறேன். ஆஃபியத்தை கேட்கிறீர்களா? ஆரோக்கியத்தை கேட்கிறீர்களா? தருகிறேன். அதோடு அல்லாஹ்
கேட்டுவிட்டு நிறுத்துவதில்லை. தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அதை சொல்கிறார்கள், அதை கேட்கிறீர்களா, இதை கேட்கிறீர்களா, நீங்கள் எதை கேட்டாலும் நான் தருகிறேன் என்று முதல் வானத்திற்கு அல்லாஹ் வந்து சூரியன் உதயமாகும் வரை அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவிலே இது பதிவு செய்யப்படுகிறது. ஆக பாக்கியமான இந்த இரவிலே இங்கே நாம் ஒன்று கூடி இருக்கிறோம். இந்த இரவை நம்முடைய முன்னோர்கள் எப்படி கண்ணியப்படுத்தி தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் தங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்வதற்கும் பயன்படுத்தினார்களோ அதுபோன்று நாமும் பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவிலே என்னென்ன செய்தார்கள் ஹதீஸிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நபி அவர்கள் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். கூமு லைலஹா வசூமு நஹாரஹா. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பார்கள். இப்னு மாஜா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய இப்னு மாஜா என்ற ஹதீஸ் கிதாபிலே இதை பதிவு செய்கிறார்கள். ஷஅபானுடைய 15வது இரவு வந்துவிட்டால் கூமு லைலஹா, அந்த இரவிலே நீங்கள் அல்லாஹ்வை நின்று வணங்குங்கள். வசூமு நஹாரஹா, அந்த இரவு மட்டும் பாக்கியமானதல்ல, அதனுடைய பகலும் பாக்கியமானது. சூமு நஹாரஹா, எனவே அந்த பகலிலே நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்பார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த பாக்கியமான இரவிலே அல்லாஹ்வை நின்று வணங்குவதற்கும் திக்ர் செய்வதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவிலே செய்த மிக முக்கியமான சுன்னத்துகளில் ஒன்றான கபர் ஜியாரத் என்ற அந்த ஒரு இபாதத்தை செய்வதற்கும் இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பாக்கியமான இந்த இரவில் நாம் செய்யக்கூடிய எல்லா இபாதத்துகளையும் கபூல் செய்வானாக. அதற்கான முழுமையான கூலிகளை பலன்களை இந்த உலகத்திலும் ஆகிரத்திலும் அல்லாஹ் நமக்கு முழுமையாக தந்தருள் புரிவானாக. இந்த இரவை வாழும் காலமெல்லாம் முழுமையாக பயன்படுத்தக்கூடிய சாலிஹீன்களுடைய கூட்டத்தில் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.